அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து நட்சத்திரங்கள் வரிசையில் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்குறோம். அதில் ஆல்ரெடி 2 பதிவுகள் பார்த்துட்டோம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பொது பலனும், அந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களோட குணாதிசயங்களும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம அந்த நட்சத்திரோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து விருச்சிக ராசியில் வரும். இது வந்து நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சனி பகவான் வருவார். ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அவர். இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் 8வது வீடு விருச்சிக ராசியாக வரும். சரிங்களா? இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து எப்படின்னா பார்க்கடல் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்த கலசம் வரத்துக்கு முன்னாடி வந்து மகாலட்சுமி உதித்தாங்க இல்லையா, உதிப்பாங்க. அவங்க உதித்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனுஷ நட்சத்திரம் தாங்க. அதான் இந்த நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி அம்சமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க செல்வ வளங்கள் எப்போவுமே நிறைந்து இருக்கும். அது ஒரு சிறப்பு இவங்களோட இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாயு பகவானும் இதை தான் அவதரித்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர்களோட செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்று போல் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். அதே போல் இவர்கள் சந்தர்ப்பம் காற்றுள்ளபடி தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதேமாதிரி சந்தர்ப்பவாதிகளாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றி நடப்பாங்க. அது ஒரு சிறப்பு இந்த இதில் இருக்குது. இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா காஞ்சி மகா பெரியவர், ஓகேங்களா, உலகம் போட்டு உத்தமர். அவர் வந்து பிறந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் தான். இதுலேருந்து சரிக்கு ஒரு எத்தனை சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்றது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புகழ்மிக்கவர்கள்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது 8வது ராசியாக வருது இல்லையா, இது வந்து பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானமாகவும் இது படுது. ஓகேங்களா? ஒன்று ஏன் அப்படின்னா வந்து பொதுவே வந்து 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம்னு சொல்கிறோம். சரிங்களா? 8ஆம் இடம் வந்து பெண்கள் மாங்கல்ய ஸ்தானம் சொல்கிறோம். ஒருத்தரோட மாங்கல்ய பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதே வந்து இந்த 8ஆம் இடம் தான். ஸோ இந்த எட்டாம் இடத்தை தான் இது வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடமும் அமையுது. அது மட்டும் இல்லாத இந்த ராசி அதிபதி பார்த்தா செவ்வாய், பெண்களுக்கு கலத்திரக்காரனாக வந்து செவ்வாய் பகவானே வருவார். அதுவும் இல்லை, இன்னொரு சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா இங்கே சனி பகவானோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இதில் இருக்குது. சனி பகவான் வந்து ஆயுள்காரனாக வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களோட ஆயுள் மாங்கல்ய பலத்தையும் வந்து குறிக்கிறது இந்த நட்சத்திரம் தாங்க. இன்னொரு என்ன சிறப்புன்னா அந்த காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பனை ஓலையில் வந்து தாலி மாரி செய்து அதை தான் வந்து தாலியாக வந்து கட்டுவாங்கன்றது. இதில் என்ன ஒன்றுனா எதுக்காகன்னா இந்த பனை ஓலை வந்து எந்த ஒரு சின்ன தண்ணி அதில் பட்டால் கூட வந்து அதை இழுத்து அந்த இடத்துல வந்து நீர் நிலைகள் நிறைந்த இடமா இருக்கும். பனைமரம் என்ன தான் வளர்ந்தாலும் அந்த இடத்துல வந்து காஞ்ச இடத்துல தண்ணி வந்து அந்த இடத்துல நிறையவே இருக்கும். அந்த இடத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா நீர் ஓட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த பனை மரத்துக்கு இருக்குது. ஸோ அத்தகைய திறமை வாய்ந்த இந்த பனை ஓலை அப்படின்றோம். அதனால தான் வந்து அதை வந்து அந்த காலத்தில் வந்து தாலிக்கு பதில் அதையும் வந்து தாலியாக செய்து கட்டுற சிறப்பு இருக்குது. ஸோ அந்த சிறப்பு வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு சேர்ந்தது தான் வந்து அந்த சிறப்புகள் வரும். அதனால தான் வந்து இவர்கள் வந்து பார்த்திங்கனாலே பொறுமையானவர்கள், திறமையானவர்கள் தான், போராடி வெற்றி பெறுபவர்கள் தான். எந்த தடைகள் தாண்டி வெற்றி பெறுவார்கள். ஏன்னா என்றைக்குமே வந்து வெற்றின்றது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது இல்லையா, சோதனையை சந்தித்தா சாதனை அப்படின்றோம். அதேமாதிரி பல தடைகளை தாண்டி வெற்றி பெறுபவர்கள் தான் வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து உரிய நன்மை தரும் நட்சத்திரங்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரம்லாம் வந்து அதேமாதிரி வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வலிமை மிக்க நட்சத்திரங்கள், நன்மை தரும் நட்சத்திரங்களாக இருக்குங்க. இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் கூட சொல்லலாம். இதில் யாராவது ஒருத்தர் இந்த நட்சத்திரங்களில் இந்த 9 நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணை யாராவது வந்தாங்கன்னா இவர் வாழ்க்கை வந்து என்றைக்குமே வந்து அமோகமாக இருக்கும். நல்ல திறன்பட செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரத்தில் வாங்கிச்சே வந்து இவர்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். எந்த தடையும் இருக்கா, டாக்குமெண்ட் சைனோ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ, இல்லை லேண்ட் சேல்ஸ், லேண்ட் பர்ச்சேசிங் எது வந்தாலும் இதில் வந்து அவங்களுக்கு வெற்றியே தராங்க. அதே மாதிரி இவர்கள் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா இவர்கள் தொழில் நம்ம தரகர் பிஸ்னஸ் பண்ணலாம், கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் நிறைய எடுத்து பண்ணலாம். ஸோ அதேமாதிரி இந்த ஜுவல்லரி ஷாப்ஸு, ஸ்வீட் ஸ்டால்ஸு, இதெல்லாம் வந்து இவர்கள் வச்சுலாம் வந்து செய்யலாம். இந்த மாதிரி சொந்த தொழில் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற நட்சத்திரங்கள், சிறப்பு நட்சத்திரங்கள் எது
அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர சிகிச்சை வந்து இவர்களுக்கு பன்மடங்கு வெற்றிகளை அவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இந்த தொழிலில் அவங்க வெற்றி அடைவார்கள் நம்ம சொல்லலாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் நோய்கள் என்ன முன்னாடி சொல்லியிருந்தோம். நரம்பு தளர்ச்சி வரலாம், எலும்பு ப்ராப்ளம், ஹார்ட்டு, இருதய வலி, அதேமாதிரி ரத்த கொதிப்பு இதுமாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள், நீரிழிவு நோய்கள் வரும், சுகரு, டயபிட்டிஸ் இந்தமாதிரி வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்குது. இவர்கள் வந்து இந்த நோய் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டிய லக்ஷ்மி நாராயணனை வழிபட்டாருன்னா வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயமாக இருக்குங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து காலாஸ்திரியும் குருவாயூர் கோயிலும் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவர்கள் மேலும் நன்மைகள் அடிக்கும். இதெல்லாம் வந்து இந்த அனுஷ நட்சத்திரக்கான சிறப்புகள் பார்த்தோம். ஓகேங்களா? இத்தோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேற ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.